அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதியர் லபரட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு நம்ம தொழில் முனைவோர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்குங்க. எங்க நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில நடக்குதுங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்துல நம்ம தொழில் முனைவர்கள் யோக சித்ரா அண்ட் கீதா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் முனைவர்கள்லாம் இங்க பேசணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக இங்க நடத்திட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு யார் பேச வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் செய்கிறவங்க பாலாஜி அவர் வந்திருக்காரு. மறுபடியும் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு இதன் பேசுறதன் மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகுதுன்னு அவங்களுடைய ஃபீலிங்ஸு. ஓகே பரவாயில்ல, நான் அவங்கள பேச கூப்பிட்ருக்கோம். அவர் வந்திருக்காரு. அவர் மறுபடியும் என்ன புதுசாக பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மகளிர் தொழில் முனைவர்களை அனைவரையும் இந்திய அளவில்லாமல் வெளிநாடு அளவுக்கும் கொண்டு போய் எல்லாரையும் நல்ல லெவலில் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு மேடம் பல வருஷங்களாக உதவி பண்ணுறாங்க. இந்த உதவி எங்களால் மறக்க முடியாத ஒன்று. அதே சமயத்தில் பெரிய லெவலில் எல்லோரும் சந்தோஷப்படுறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போது நாங்கள் 30 வருஷமாக அப்பளம் தயார் பண்ணி அப்பளம், வத்தல், வடகம், பொடிகள் இது மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் நிறைய அமெரிக்கா எக்ஸ்போர்ட் போயிருக்கு. இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. அதில் வியாபார வாய்ப்புகளுக்காக தான் இப்போ இந்த வீடியோ கொடுக்கலான்ட்டு ஒரு அபிப்பிராயம். அவங்களுடைய தயவில் இந்திய அளவில் சென்னையிலையும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்டு வாங்கி நிறைய நாங்கள் எங்களுக்கு வியாபாரம் விருத்தி ஆகிடுது. அதை இன்னும் மேலும் விருத்தி பண்ணி தொழில் முனைவர்களுக்கு, பெண் தொழில் முனைவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் சேல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலான்னு யோசனை பண்ணுறோம். இந்த சேல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சரக்கு வாங்கினாலும் 50% மட்டும் பணம் கட்டினா போகிறோம். மீதி நாங்கள் கடனாக கொடுக்குறோம். அதே சமயத்தில் கடையினுடைய வாடகை கூட நாங்கள் 2000 ரூபா மாதம் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். எல்லோரும் வியாபாரங்களில் எத்தனையோ வியாபாரங்கள் பண்ணலாம். எங்களது இந்த அப்பளம், வத்தல், வடாமெலாம் விரும்பி வாங்கக்கூடிய லெவலில் 30 வருஷமாக தொடர்ந்து கஸ்டமர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் அதை எல்லா ஊர்களுக்கும் டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் அதை ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே கடை வச்சுருக்கவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். புதுசாக கடை தொடங்கலாங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய பொருட்கள் ஒரு 2 ரேக் அளவு மட்டும் இருந்தால் போதும். மீதி இருக்கிற இடத்துக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு என்ன வியாபாரம் ஆனாலும் பண்ணிக்கலாம். இதில் செலவுகளில் 2000 ரூபா மாதம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கலாம். இது முக்கியமாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அந்த மாதிரி தூத்துக்குடி அந்த ஊர்கள் தவிர மற்ற சிட்டிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வியாபாரம் சுலபமாக பண்ண முடியும். மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ரூபா லாபம் கிடைக்கும். இந்த 30,000 ரூபா உட்கார்ந்த இடத்துல அரை நாள் வியாபாரம் பண்ணால் போதும். காலையில் அவங்கவுங்க சொந்த வேலையை பார்த்துக்கலாம். மத்தியானத்தில் 3 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த வியாபாரம் நடத்தினா போதும். ஆனால் இதுக்கு ஒரு கடை இருக்கணும். இந்த கடை இருந்தால் தான் 10 பேர் பார்த்து வாங்க முடியும். அவங்க 4 பேர்கிட்ட சொல்ல முடியும். நமக்கும் பல பொருட்களை சேர்த்து வியாபாரம் பண்ணிக்கலாம். நம்ம கடை வைக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா வியாபாரத்தை பெருக்கிறது கொஞ்சம் தாமசமாகும். அவ்வளோதான். இப்போ வீட்டில் வச்சு எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துடுது. இந்த ஆன்லைனில் எல்லா வியாபாரமும் பண்ணிக்கலாம். எங்கள் பொருளையுமே ஆன்லைனில் எடுத்து வியாபாரம் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். நாங்கள் தயார் பண்ணி ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி மார்க்கெட்டில் என்ன இருக்கிறதோ அதை விட ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக விற்றாலே நல்ல வியாபாரம் ஆகும். இது ஒரு வியாபாரத்துக்காக நாங்கள் ஒரு சொல்லி கொடுக்குறோம். இது தவிர எங்களுடைய ப்ராடக்ட் தவிர நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வாங்கி சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். மகளிர் தொழில் முனைவர்களில் யாருக்கு தேவையோ அவங்க கான்டாக்ட் பண்ணால் எங்களுடைய உதவிகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசுனீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அப்பளம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லி பேசியிருந்தீங்க. தொடர்பு கொண்டாங்களா? ஒரு சில பேர் தொடர்பு இருக்காங்க மேடம். சில பேர் பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாம் மிஷினரியாக கேட்குறாங்க. மிஷினரி ஒரு 5 பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. ஓகே. அதை மாதிரி நீங்கள் ட்ரைனிங் இருந்தாக்கா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஆமாம், உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வீடியோ போட்டதன் மூலமாக நீங்களும் சில தொழில் முனைவர்களை உருவாக்கிட்டீங்க. ஆமாம், மிக சிறப்பு. இப்போவும் நிறைய செஞ்சு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். வீட்டில் கூட தயார் பண்ணி தரலாம். அவங்களுக்கு போதுமான இட வசதி இருந்தால், அதாவது வெயிலில் காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். அதை கொண்டு நைட்டில் மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். அந்த இடம் இருந்தால் யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகள் அத்தனையும் செய்கிறோம். நாங்கள்
நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். பட் அவங்க தான் விருப்பப்பட்டு வரோம். விருப்பப்பட்டு வரணும். ஓகே, இந்த 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இப்போ கடையில் அப்பளம் வச்சா மட்டும் போதுமா இல்லை சேல்ஸ் காட்டணுமா உங்களுக்கு? இல்லை, அதாவது ஒரு 20,000 ரூபாய்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம் சரக்கு, பிரச்சனையே கிடையாது. அந்த 20,000 ரூபா சரக்கு தாராளமாக விற்கும். அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்ல டேஸ்டானது. நீங்கள் வந்து எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு 2000 ரூபா நாங்கள் ஊக்கத்தொகை தர்றோன்ற மாதிரி பேசுகிறோம். 20,000 ரூபா மினிமம் எடுக்கணும். 20,000 ரூபாய்க்கு எடுத்தால் 2000 ரூபா 2000 ரூபா ஆமாம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க. ஏன்னா அது நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டோம்னா இதை பற்றி நிறையா நம்ம ஃபோனில் வந்து அவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக கேட்டேன் அவங்கள. இப்போ கடைகள்ல வச்சு விற்கிறவங்களுக்கு நீங்க வந்து 50% பணம் கொடுத்தா போதும்னு சொல்லி நம்ம முதல்ல வந்து அவங்க வந்து பில் போடும்போது பில் தொகையில 50% மட்டும் கொடுத்து வாங்கிக்கலாம். மீதி நாங்கள் கடனாக கொடுக்குறோம். 1 மந்த் கிரெடிட். 1 மந்த் கிரெடிட் 30 நாள்ல அவங்க ரிட்டர்ன் பண்ணணும் இல்லைங்களா? ஆமா. ஏன்னா அதெல்லாம் நம்ம கரெக்டா சொன்னாதான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வருவாங்க. அதுக்காக தான் கேட்குறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பில் தொகை எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அந்த பில் தொகையில 50% மட்டும் பணம் பே பண்ணிட்டு ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணலான்னு சொல்றாங்க. மிச்சம் 50% வந்து 30 நாள்ல அவங்க நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த 20,000 ரூபாய்க்கு நீங்க வந்து அச்சீவ் பண்ணீங்கன்னா 2000 ரூபா ஊக்கத்தொகை உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் மேடம். அதுதானேங்க. அதை தவிர டெபாசிட்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எந்த விதமான செலவும் கிடையாது. டெபாசிட்லாம் எதுவும் பண்ண வேண்டான்றாங்க. ஸோ இதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் பாலாஜி சாருடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு விருப்பம் உள்ளவர்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.